பிரிஞ்சு மேலே வந்துச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிச்சு, மீன்லாம் வெந்து போச்சு, இறக்க வேண்டியதான். இன்னும் ரசம் மட்டும் வைக்கணும். அதான் மீன் வறுத்தாச்சு, மீன் குழம்பு வச்சாச்சு, சாதம் வடிச்சாச்சு. ரசம் மட்டும் வச்சுட்டுனா வேலை முடிஞ்சுது. அண்ணன் வந்தாங்கன்னா அவங்க கொண்டு வரதை வாங்கி வச்சுட்டு சாப்பாடு போட்டு அனுப்பிவிட வேண்டியதான். நான் அப்பவே சொல்லலடி, குழம்பு வசம் தூக்குது. நாங்கள் ரெடி ஆயிடுச்சு பாரு. ஆமாண்டி ரெடி ஆயிடுச்சுடி. என்னடி தூக்கம் கையமா வந்திருக்கீங்க? இவ்வளோ நேரம் இங்கே தானே இருந்தீங்க, எப்போ போயிட்டு இந்த தூக்கில் எடுத்துன்னு வரீங்க? ஆமாம், எங்கள் வீடு அப்படியே 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அது பக்கத்தில் தானே இருக்குது. போய் தூக்கின்னு ஓடி வரோம். பின்னாடியே கழுத்து வச்சுருந்தான் கழுவி. ரெடியாக தான் இருக்கீங்க போல இருக்கேன். ஆமாக்கா, நாங்களும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது. நாங்கள் வந்து 3 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது. வெங்காயம் தக்காளி அர்த்தம் அவ்வளோக்குள்ள பூண்டு உரிச்சு வச்சோம். எவ்வளோ வேலை செஞ்சுருக்கான். ஏன்டி இங்கேயும் சாப்பிட்டு போங்கடி. டிஃபன் பாக்ஸில் ஊற்றி எடுத்துன்னு போகிறீங்களா குழம்பு? வீட்டுக்கு வீட்டில் போய் சாப்பிட போகிறீங்களா? ஓஹோ, நீ அப்படி நினச்சி நிற்கேன். ஆஹா, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. நாங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருந்தால் பரவாயில்ல. நீங்கள் மட்டும் தான் செஞ்சு சமைச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா பரவாயில்ல. உங்கள் அண்ணன் அண்ணி அண்ணன் பசங்களாம் வருவாங்க. அவங்க எதிர்க்க வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு கூச்சமாக இருக்காது. அதனால தான் இப்போ வந்து மதியானத்துக்கு இங்கே சாப்பிட்டுக்கிறோம். அப்புறம் வந்து நைட்டும் திரும்பி இங்கே வர முடியாது இல்லையா? அதனால வீட்டுக்கு திரும்பி சாப்பிட்றோம். நைட்டுக்கு தான் திரும்ப தான் டிஃபன் பாக்ஸ் எடுத்து வந்துருக்கோம். என்னடி சொல்கிற? ஒன்றும் புரியல எனக்கு. ஏக்கா வேணா சொல்கிறேன்னா மதியம் நீங்கள் சாப்பிட்டு நைட்டுக்கு தான் தேவையான குழம்பு எடுத்துன்னு போகலாம். உங்கள் மதியம் நீங்கள் சாப்பிட போகிறீங்களா? அதுக்கு எதுக்கு டிஃபன் பாக்ஸ் எடுத்துன்னு வந்தீங்க? ஐயோ, எத்தனை வாட்டி தான் இதுக்கு சொல்கிறது தெரியல. நைட்டுக்கு சாப்பிடுவோம்ல, அப்போ குழம்பு வேணும்ல, அதுக்கு எடுத்துன்னு போகிறதுக்காக எடுத்துன்னு வந்துருக்கோம் டிஃபன் பாக்ஸ். இம்மா என்ன ஒன்று பண்ணுங்க, வாங்க சாப்பிடுங்க வாங்க. அக்கா, உங்கள் அண்ணன்லாம் வந்துட்டாங்க. அவங்க சாப்பிட்ட பிறகு நான் சாப்பிட்றேன். அவங்களாம் எத்தனை மணிக்கு வருவாங்களோ ஏது வருவாங்களோ தெரியல. அது வரைக்கும் நீங்கள் என்ன வெயிட் பண்ணி நிற்பீங்க? வாங்க சாப்பிடுங்க, வாங்க சாப்பிட போகிறேன். ராதிகாக்கா மனசு யாருக்கும் வராது. வா வா வா, போய் சாப்பிடலாம் வாடி. ஏக்கா மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சா? மீன் வறுவல் ரெடி, மீன் குழம்பு ரெடி, சாதம் ரெடி. இன்னும் ரசம் மட்டும் தான் ரெடி ஆகல. ரசத்துக்கு எங்கள் மாமியார் அரைச்சிருக்காங்க. அவங்க அரைச்சி எடுத்துன்னு வந்தோடனே ஒரு கொதி போட்டோன்னா அது முடிஞ்சிடும். ஆமாம், மீன் குழம்பு சாப்பிட்டு அந்த ரசம் சாதம் சாப்பிட்டு என்ன டேஸ்ட்டாக இருக்கும். சொர்க்கம்னா அதுதான் சொர்க்கமே. அதுவும் அம்மியில் அரைச்சி வச்ச ரசம் வேற லெவலில் இருக்கும். சரி சாப்பிடலாம் வாங்க, எனக்கு கூட பசிக்குது. ராதிகா, யார் அது? அண்ணனா? வானே வானே வானே. ஏண்டி வந்துட்டாங்களேடி இவங்களாம்? அதுக்கு தான் முன்னாடியே பொடின்னு சொன்னேன். இன்னும் குழம்பு கொதிக்க நீ வந்துட்டாங்க பாரு. இப்போ இவங்க சாப்பிட்டு முடிச்ச பிறகு நம்ம சாப்பாடு போட நினைக்கிறேன். ஏன் ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வந்து ஆகாதா? எப்படி வேகமாக வராங்க பாரு. சரி விடுடி, ஏதோ பழக்கூடலாம் வருதுடி. ஆமாம்ல, பழக்கூடலாம் வருது. என்னென்ன பழம் எடுத்து வந்துருக்காங்க தெரியலையா? என்னம்மா எப்படிமா இருக்கீங்க எல்லாரும்? ரொம்ப நல்லா இருக்கேண்ணே. பழமா ஃபுல்லாகவே பழம் தானே? காய்கறிலாம் கூட எத்தனை வராங்கன்னு சொன்னாங்க. காய்கறிலாம் எதுவுமே காணோம். கோமதி அக்காக்கோ ராதிகாக்கோ இந்த ஒரு கூட எடுத்து வந்திருக்கீங்களா? இது எங்கள் ராதிகாக்கோ பத்தாது. இதெல்லாம் யோசிக்க மாட்டீங்க நீங்கள்? ஏமா என்ன கொஞ்சம் நேரம் பேசுறதுக்கு விடு. இன்னும் கூட இருக்குது. அவங்க தனித்தனியாக எடுத்துன்னு வந்துருக்கிறேன். ஒரு கூட பழம் வந்து ராதிகாக்கு, ஒரு கூட பழம் வந்து கோமதிக்கு, ஒரு கூட காய்கறி வந்து ராதிகாக்கு, ஒரு கூட காய்கறி வந்து கோமதிக்கு. அந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துன்னு வந்திருக்கேன். அவசரப்படாத. ஏக்கா தனித்தனியாக எடுத்துன்னு வந்துருக்காரா? ஏண்டி நான் உனக்கு கேட்க சொன்னேன்? நீ சொல்லலைனாலும் உன் மனசு எனக்கு தெரியாதா? என்னடா ஒரு கூடையில் எல்லாத்தையும் போட்டு எடுத்துன்னு வந்துட்டாங்களா, இத்தனோண்டு எடுத்துன்னு வந்துருக்காங்களே சொல்லிட்டு உன் மனசு கஷ்டப்படுதுல்ல, அதுதான் கேட்டு நான் கிளியர் பண்ணிக்கினேன். இவளையே போதுண்டியம்மா நம்மளை மாட்டி விடுறதுக்கு. கும்முன்னு ரெடி. ஐயா, பின்னாடி மட்டும் உங்கள் அண்ணன் அப்படி பேசுகிற? அவங்க அண்ணன் வந்து அப்படி நடிக்கிறியா பாசம் இருக்கிற மாதிரி? அம்மா இது நடிப்பு தரகை. இது கொஞ்சம் தள்ளி போறியா? எப்படிக்கா பத்தியா, உங்கள் அண்ணன் வந்த பிறகு எங்களெல்லாம் ஒதுக்கி வைக்கிறியா? சரி லூசு, தள்ளி போடி. 1000 தான் இருந்தாலும் நாங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க தானே. நாங்களாம் உனக்கு சொந்தக்காரங்களா? கொஞ்ச நேரம் வாய் வச்சு நான் அமைதியாக இருக்கியா? ஆவாதுங்க, கை பட்ட குத்தம் கால் பட்ட குத்தம் தானே. நான் இது சொன்னாலும் உனக்கு குத்தமாக தான் தெரியும். நானும் உங்களுக்கு சொந்தக்காரா? அந்த டிஃபன் பாக்ஸ் எப்படி கூட மண்டிலே போடுறான் டங்குன்னு. ஏமா இது கொஞ்சம் இறக்கி வைமா. இந்த வரேண்ணே. அண்ணா எப்படின்னு இருக்கிற? அண்ணி பசங்களாம் வரலையா? வராங்கம்மா பின்னாடி வராங்கம்மா. ஓ அண்ணி கூட வந்திருக்காங்களா? சரிண்ணே இறக்குனே இதை. பார்த்துமா வெயிட்டாக இருக்கும், பார்த்து இருக்கு. எதுக்குண்ணே இவ்வளோ வாங்கினு வர? ஏண்டி இது நடி, இது இந்த நடிப்பு நடிக்குது? ஆள் இல்லைன்னா திட்டுது, ஆள் வந்து அப்படியே பாசம் இருக்க மாதிரி நடிக்குது. பெரிய கில்லாடியாக இருக்கும் போல இது. பார்த்துமா. எம்மா என்ன கணக்குது. இன்னும் கூட இருக்குமா, போய் எடுத்துன்னு வரேன். நீர்ண்ணே நான் போய் எடுத்துன்னு வரேன். வேணாம் முன்னாடி தூக்கி வர முடியாது. நான் போய் தூக்கி வரேன். சொன்னா கேட்க மாட்டேன் நீ. சரி போய்ட்டு. இது என்னது? அன்னாச்சி பழமா? திராட்சை, ஆப்பிள், சாத்துக்குடி. இதான் வாங்கி வந்துருக்குங்களா? இல்லை நம்ம ஊர் கடையிலே கிடைக்குமே. நம்ம அதிசயமாக வாங்கி வந்துட்ட மாதிரி சீனு போடும். ஆப்பிள் பார் எம்ம துண்டு இருக்குது. அன்னாச்சி பழம் ஒன்று வாங்கி வந்துருக்குதுங்க. இன்னும் காயாக வர இருக்குது. அது எப்போ பழுக்குது, எப்போ சாப்பிட்றது? 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு கூறு கட்டியிருக்கும் பொழுது அதை வாங்கி வந்துருக்குங்க. ஏன்னா வீட்டு பொண்ணுங்க செய்யணும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்ல. மனசு வந்தால் செய்யுங்க. எல்லாமே எம்ம துண்டு இருக்குது பேர். சாத்துக்குடி கமலா பழம் எடுத்துன்னு இருக்குது பேர். அதான் 10 ரூபா சொல்லிட்டு கூறு கட்டி வச்சிருக்கோம்ல, அதை வாங்கி வந்துருக்குங்க. ஏக்கா ரொம்ப ஓவராக தான்க்கா போகிறேன். நான் என்னடி ஓவரா போகிறேன்? நீயே பாரு, எம்மத்துண்டு இருக்குது. ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளம்பழம், எம்மத்துண்டு இருக்குது பார்த்தியா? இதெல்லாம் கூறு கட்டி வச்சிருந்துருக்கோம், அதை வாங்கி வந்துருக்குதுங்க. நீ பேசுறதுலாம் கோமதி கேட்டுச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான் உன முத்துன்னு முத்திரும். அதுதான் அருவு கிட்ட முண்டோம். எல்லாத்துக்கும் மண்டியை ஆட்டிங்கன்னு பல்ல காய்ச்சின்னு இருக்கும். என்ன அதே மாதிரி நினச்சினீங்க நீங்கள்? ஆனால் உனக்குலாம் வீடு தேடி எடுத்து வந்து கொடுக்குறாங்க பற்றி அந்த திமிர் தான். உனக்கு அது இதை எடுத்து வந்து கொடுக்குறாங்களே, சந்தோஷப்பட்டுக்கோ. எங்கள் அம்மா வீட்டிலேருந்து இன்னும் எங்களுக்கு எதுவுமே வரல பொங்கல் வரிசையா. உங்களுக்கு கேட்டு வாங்கிறதுக்கு சாமர்த்தியம் கிடையாது. நீங்கள் எனக்கு மக்கு மதிப்பீங்க. நான் அந்த மாதிரி இருக்குமா? நான் மக்காட்டான் மீறி போனால் இந்த பழத்துக்குலாம் ஒரு 100 ரூபாய் இருக்குமா? இது ஒரு வருஷம் தூக்கி வந்துக்கிறான் பார். அடிப்பாவி, எப்படி இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய் 1500 ரூபாய் வந்திருக்கும் ஒரு கூட பழம். இது 100 ரூபாய்க்கு யாராவது கூப்பிட்றாங்களா? நான் வேணா 100 ரூபாய் கொடுக்குறேன், வாங்கி கூட பார்க்கலாம். எனக்கு இந்த கூறு கட்டின பழத்துக்கு உங்களுக்கு 10,000 ரூபாய் தருவாங்க. சொல்லுங்க, உள்ள எடுத்துன்னு வைக்கலாம். இப்போ தான் என்னென்ன பேசி கூறு கட்டு வந்து வாங்கி வந்துட்டாங்க. 100 ரூபாய்க்கு தான் இருக்கணும். எதுக்கு வீட்டுக்கு எடுத்துன்னு போகிறேன்? வேற என்ன பண்ணுறது? வேணாம் தொலைச்சிட்டாங்க, எடுத்துன்னு போய் தான் வைக்கணும். வீட்டுக்கு எடுத்து வந்தாங்களா? நான் சொல்ல முடியும். கோமதி அக்கா வரட்டும் உனக்கு இருக்குது. வேற கூடையே கிடைக்கல பொழுது.
எங்கன்னா தூக்கி போக முடியுதா? ஏண்டே இது பாரு எப்படி பேசுது, வச பூச்சியா இருக்குது தெரியுது. இது என்னடி பண்ணலாமா? கோமதி அக்கா வரட்டும். இதுக்கிட்ட இதை வந்து போட்டு கொடுத்தா தான் வேலைக்காகும். ரொம்ப ஓவராக வாயாடுதுல. நமக்குலாம் இந்த மாதிரிலாம் யாரும் எடுத்து வந்து கொடுப்பாங்களா? நம்மள எதிர்பார்த்து உட்காந்துக்கும். நம்மளுக்கு நம்ம அம்மா வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்து வந்து தர மாட்டேங்கிறாங்க. கேட்டால் உனக்குன்னா தலை தீபாவளியா தலை பொங்கலான்னு கேட்குறாங்க. இதுக்கு கல்யாணம் ஆகி எப்படி இருந்தாலும் 5-6 வருஷம் இருக்காது. சதீஷ்கே வந்து 7 வயசு கிட்ட ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். எரும மாடுக்கு இப்பவும் எடுத்து வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன பேச்சு பேசுது பத்தியா? அதாண்டி செய்கிறவங்கள தான் குறை சொல்லுவாங்க, செய்யாதவங்களை வந்து குறையும் சொல்ல முடியாது, எதுவும் சொல்ல முடியாதுல்ல. செய்கிறவங்க தான் குறை சொல்லுவாங்க. இந்த காலம் வந்து கலிகாலம். நேற்று வந்து கோமதி அக்கா இந்த மாதிரி சொல்லிச்சா, எங்கள் அண்ணன் வந்து வருஷம் எடுத்துன்னு வராங்க பொங்கல் வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி சொல்லிட்டு நான் கூட எங்கள் அம்மா வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு எப்போம்மா பொங்கல் வருஷம் எடுத்துன்னு வந்து தருவீங்கன்னு. உனக்கு தான் கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆகுதே, இன்னும்மா உனக்கு பொங்கல் வருஷம் இல்லாமல் இப்போ ஆடுதா அப்படின்னு கேட்குறாங்கடி. என்ன எங்கள் அண்ணங்காரங்க கூட செஞ்சிருவான், ஆனால் எங்கள் அம்மா இருக்குது பற்றியா செய்யறதுக்கு விடவே விடாது. உனக்காவது ஃபோன் அட்டன் பண்ணி இந்த மாதிரி சொன்னாங்க, 4 வருஷம் ஆகுது 5 வருஷம் ஆகுது, உனக்கு எதுக்கு இப்போ பொங்கல் சேருன்னு. எங்கள் வீட்டில் நான் ஃபோன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிறாங்கடி. நம்ம பொழப்பெல்லாம் எப்படி இருக்குது? வீடு தேடி வழியே எடுத்து வந்து கொடுக்குறாங்க. இது என்ன வாயாடிட்டு போகுது பற்றியா? இது அப்புறம் கவனிச்சிக்கலாம். அந்த அண்ணன் வராங்க கும்மிர் அமைதியாரு. இது நம்ம பேசுறதுலாம் கேட்டாங்க வச்சுக்கலாம், அவங்க ரொம்ப மனசு கஷ்டப்படுவாங்க. ஆமாண்டி. என்ன நாங்கன்னா வரட்டுமா தூக்கிட்டு வரதுக்கு? வேணாம்மா எங்கம்மா ராதிகா? அவங்க வந்து நீங்கள் கொண்டு வந்த பழத்தை எடுத்து உள்ள வைக்கிறதுக்கு போயிருக்காங்க. சரிம்மா இந்த காய்கறி அவக்கிட்ட தான் கொடுக்கணும். நீங்கள் கொடுங்க, நான் எடுத்து போய் கொடுத்துறேன். சரிம்மா அந்த எடுத்துன்னு சொல்லுங்க. பாவம் தங்கச்சிங்களுக்கு வந்து பொங்கல் எடுத்து வந்து கொடுத்துருந்தா பொங்கல் கும்பிட ஈஸியாக இருந்திருக்கும். கொஞ்சம் வேலை அங்கே அதிகமாக இருந்தேம்மா, அதனால் வர முடியல. நானும் பொங்கலுக்கு வரணும் எவ்வளோ ட்ரை பண்ணேன், முடியல. அந்த வாழை தோட்டம் வேறு போட்டிருக்குமா, அதெல்லாம் வேறு வாழைப்பழம் அறுத்து சந்தைக்கு திரும்பி விற்றுட்டு அந்த காசுலாம் வேறு கலெக்ட் பண்ணி வரதுக்கு லேட் ஆகி போச்சு. இருக்கட்டும் இதாவது எடுத்து வந்து கொடுக்குறீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். என் தங்கச்சிங்களை வந்து எந்த குறையும் இல்லாமல் வச்சுக்கணுமா, அதாம்மா ஆசை. சரி கோமதிக்கு எடுத்து வந்ததெல்லாம் வேறு எடுத்து வரணும். ஏன் எனக்கு அழையாவதுடி இந்த அண்ணன்னு பார்த்தா? சென்டிமெண்ட்டாக நமக்கு செட் ஆகாதுடி. ஆமாம்ல, இந்த அண்ணனை பார்த்தா எனக்கு பாவமாக இருக்குடி. ஆமாம், இவர் பாசமாக தூக்கின்னு ஓடிறாரு. இங்கே இருக்க ஒரு கழுதை வந்து அந்த பாசத்தை புரிஞ்சிக்காம பேசுது. என்னைய குழம்பு அடுப்புலேயே வச்சுட்டு உள்ளே போச்சு, எங்கடி ஆளக்கானா? குழம்பு தீஞ்சு போயிடும் போல இருக்கடி, அடிப்பிட்டு போதே. அது அப்படியே உள்ளே கிடக்கட்டும், வாயா அதுக்கு அங்கே உள்ளே கிடக்கட்டும். கோமதிக்காவை கூப்பிடு. இங்கே வெளியில் எவ்வளோ கலவரம் நடந்துருக்குது, உள்ளே புந்து என்ன பண்ணி இருக்குது? ஆமாம், உள்ளே போச்சு ஆளேக்கண்ணா. கோமதிக்கா ஏண்டி கத்தி நிற்கீங்க வாசல்? என்ன உள்ளே வர வேண்டியதுதானே? இக்கா அடுப்பில் குழம்பு அப்படி இருக்குதுக்கா, சுண்டி போச்சு, அடி பிடிக்க போகுது. இறக்காது முதல்ல. இது வந்து ராதிக்கு எங்கே போனா? அவட சொல்லிட்டு தானே போனேன். 2 கொதி வந்தோன்னு இறக்க சொல்லி இன்னும் இறக்க நிர்மமோடு. இது நடி இது காய்கறி கூட இதுக்கு யாரையும் வாசல் வச்சது? ஏக்கா அவங்க அண்ணன் வந்திருக்காங்க. எங்க அண்ணா எப்படி வந்தாங்க? அவங்க வந்து ஆகுது ஒரு 10 நிமிஷம். இது எனக்கு ஒரு பொருள் கொடுக்கக்கூடாது? இங்கே ஒரு ரகலையே நடந்து முடிஞ்சது, அவனுக்கு கேட்கலையா? நான் உள்ள வாழை ரெடி பண்ணி எடுத்து வச்சு சாப்பிட போகிறதுக்கு. இங்கே ஒரு விருந்தே நடந்து முடிஞ்சது. இப்போ இவங்க என்ன சொல்கிறானுங்க, ராதிகா வாய் வச்சு சும்மா இருக்க மாட்டா, அவள் பண்ண சட்டை தானே. இக்க நிஜமா அது உங்க கூட தான் பிறந்ததா? பார்க்கறதுக்கு உங்களை மாதிரியே தான் இருக்குது, ஆனால் உங்கள் கேரக்டர் கிடையாது அதுக்கு. ஆமாம், அவள் வேற மாதிரி. தலைப்பெரிய பொண்ணு, இந்த காய்கறி எனக்கு தானே? ஆமாம் உனக்கு தான், எடுத்துன்னு போ. இதெல்லாம் ஒரு காயினே வாங்கி வந்துருக்கான், எல்லாமே சொத்த பழகுது. இவனுக்கு எங்கேருந்து தான் கிடைக்குது தெரியல, ஏதோ 10 ரூபாய் காய்கறி பழகுது. ஒரு கடிச்சு தான் வாங்கி வந்துருப்பான். பின்ன எனக்கு கணக்கு போட்டால் வாங்கி வந்துருப்பான். இல்லை நம்ம தலை எழுத்து இதெல்லாம் எடுத்து வந்து கொடுக்கலாம். இப்போ யார் எழுதாங்கன்னு தெரியல. நீ பேசுறதெல்லாம் கேட்டு தானே இருக்கிறேன். நீ கேட்டா நீ வந்ததே கேளு நல்லா கேளு. அவங்க எடுத்துன்னு வந்தது உனக்கு பிடிக்கலாம் வச்சுக்க, வச்சுட்டு போ. எதுக்கு எடுக்கிறத? இங்கே பாருக்கா, நீ வேணா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகலாம். என்னையும் அந்த மாதிரி இருக்க சொல்லாத, புரியுதா? நீ அடி திரும்பி நின்னுக்க. மூஞ்ச பார்க்கறதுக்கு எனக்கு பிடிக்கல. சந்தோஷம் பிடிச்சி நில்லு. நீ திருந்த மாட்டேடி, நீ திருந்தவே மாட்டேன். நான் திருந்தி என்ன பண்ண போறேன்? என்ன சாதிக்க போறேன் சொல்லு? இந்த காய்கறி 2 நாளைக்கு கூட தாக்கு பிடிக்காது பழகுது. இப்பயே ஒரு மாதிரி வாட ஆரம்பிச்சிருச்சு. என்னைக்கு வாங்கி வச்சதுன்னு தெரியல. போயிடுச்சா? போயிடுச்சுடி. இந்த தூக்கு சட்டி வேற. ஏக்கா நிஜமாலுமே அது உங்க கூட தான் பிறந்ததா? அப்படி தானே சொல்றாங்க, எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் எதாவது மாத்திட்டு இருப்பாங்களோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. 2 பேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்கீங்க. அவங்க அண்ணன் வராங்க, அமைதியா இருங்க. என்னம்மா கோமதி நல்லா இருக்கியா? என்ன நான் நல்லா இருக்கனே, நீ எப்படி இருக்க? அண்ணி எப்படி இருக்காங்க? பசங்க எப்படி இருக்காங்க? அம்மா எப்படி இருக்காங்க? ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டேங்கிறேன். நானே ஃபோன் பண்ணாதான் உண்டு. என்ன சுத்தமா மறந்துடுறல நீ? என்ன அப்படி இல்லைம்மா, வேலையே சரியா இருக்குது. வந்து நைட்டுக்கு வந்து பண்ணலான்னு பார்த்தா அப்படி சாப்பிட்டு படுத்து தூங்கிடுறேன். நானும் தினமும் ஃபோன் பண்ணதான் நினைக்கிறேன். நான் வந்து வீட்டுக்கு வரத்துக்கு மணி 10-10 ஆகி போகுது சந்தையிலேருந்து. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணால் நீ தூங்கி இருப்பேன். உன்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும் சொல்லி சரி காலையில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கெலாம் கழனிக்கு போயிடுறேன்னா அப்புறம் அங்கே வேலை பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்குது. அப்புறம் நைட்டுக்கு வந்து திரும்ப லேட் ஆகி போகுது. எங்கேம்மா ஃபோனே பண்ண முடியலம்மா உனக்கு? சரிண்ணே கூட ஏற்கனவே வெயிட் தூக்கி வச்சுக்கினே பேசினிருப்பேன். இன்னைக்கு இந்த குழம்பு சட்டியோட சட்டியாக போகுது. அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் ஆயிடுச்சு. இவங்க எப்போனா திரும்பி உள்ளே வச்சு சோத்தை போட்டோம் போடலாம் போட்டோம். நம்ம போகும்போது தூக்குச்சட்டில் ஊற்றி எடுத்துன்னு போயிடலாம் மொத்தத்தையும். ஏம்மா பப்பாளி பழம் பார்த்தியா? பாதி தான் இருக்குது. பார்த்தனே. இதெல்லாம் அம்மா பண்ண வேலைம்மா. அம்மா வந்து பழுத்துருக்கா, நல்லா டேஸ்ட்டாக இருக்கான்னு பாதி அறுத்து செக் பண்ணியிருக்காங்க. மீதி பாதி இருக்குது. நான் வேணான்னு சொன்னால் கூட கோமதிக்கு ரொம்ப பிடிக்கும் பப்பாளி பழம், எடுத்து போய் கொடுன்னு கொடுத்து அமைச்சிருக்காங்க. அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பப்பாளி பழம், அதான் பாதி சாப்பிட்டு இருக்காங்க. எங்கடா அண்ணி பசங்களாம் கூட்டின்னு வரலையா? நீ மட்டும் தான் வந்தியா? ஏம்மா அவங்களாம் அந்த கூடையை பார்த்து பத்திரமா வண்டியை பார்த்து அங்கே உட்காந்துருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வந்து பிறகு தான் வருவாங்களாம். இங்கே யாருமே எடுக்க மாட்டாங்கண்ணா, வாங்க வர சொல்லுங்க, அண்ணி கூட்டினாங்க. அதாம்மா நானும் சொன்னேன். ஆனால் வந்து ஏதோ குரங்கு கிரங்க ஏதோ தூக்கின்னு போயிடுமா, அதுக்கோசம் அந்த காய்கறிக்கெல்லாம் பார்த்து காத்துன்னு உட்காந்துருக்காங்க. நம்ம ஊருக்கு எப்போ குரங்கு வந்துச்சு? பெரிய பொண்ணு, நம்ம 2 பேரும் இங்கே இருக்கும்போது எந்த குரங்கு வந்து தூக்கின்னு போகுது? ஆமாம் நீ சொல்கிறது சரிதான். நம்ம இங்கே இருக்கும்போது எந்த குரங்கு வந்து வண்டியில் இருக்குது தூக்கின்னு போகுது? பார்த்து பத்திரமா கீழே வைமா. என்ன வெயிட், ஏன்னா இவ்வளோ கூட வாங்கி வந்துருக்குறேன்?
இம்மா பசங்க சாப்பிட தேவையில்லையா? அதுங்க ரெண்டு ரெண்டு தான் சாப்பிடுங்க, மற்றதெல்லாம் வேஸ்ட் பண்ணிடுங்க அதுங்க. நீ வந்து திட்டமாக வாங்கக்கூடாது. என்ன பெரிய பொண்ணு சொல்கிறேன், பசங்களாம் வேஸ்ட் பண்ணிடும்ல. இம்மா நீ ஏமா பசங்க வேஸ்ட் பண்ணிடுங்கன்னு சொல்ற? அதோ இருக்கிறாங்களே நம்ம ஃப்ரெண்டுலாம், அவங்களுக்குலாம் கூட. ஆமாண்ணே சரியா சொன்னீங்க, நான் கூட மறந்துட்டேன் அவளுங்கள. ஆனால் நீ வந்து என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டு நினைக்கிற பத்தியா, அந்த மனசு தானே. என் மடியோ இப்போதான் நிம்மதியாச்சு, நம்மளுக்கும் ஒரு பங்கு இருக்குதாண்டி இதுல. கோமதி அக்கா அண்ணன் ரொம்ப நல்லவங்க இருக்காங்களே, இந்த மாதிரி ஒரு அண்ணன் நமக்கு கிடைக்கக்கூடாது. ஏம்மா நீ வேற நான் வேறயா? நம்ம எல்லாரும் ஒரே வயிற்றுல இருந்து பிறந்தவங்க தானேம்மா. என் அண்ணனுக்கு என் மேலே எப்பவுமே பாசம் குறையவே குறையாது. அழாதுமா நான் இருக்கிறேம்மா உனக்கு. நான் இருக்கிற வரைக்கும் என் தங்கச்சிங்க கண் கலங்கவே கூடாது. ஏண்டி பாசமலர் பார்த்த மாதிரியே திடீர் சிவாஜி கணேசன் சாவித்திரி இவங்க 2 பேர் தானோ? ஆமாண்டி, நம்ம லைவாக பார்த்தனுக்குள்ள. இப்போ வந்து என்ன பாட்டு பாடலாம்? உனக்காக எது செய்வேன், நீ எனக்கு என்ன செய்வாயோ, உன் கூடவே பொறுக்கணும், உன் கூடவே இருக்கணும், உனக்காகவே வாழணும் எப்போதுமே. ஆமாம், அந்த பாட்டு தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் இன்னொரு பாட்டு கூட பாடலாண்டி. உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. அது சோக பாட்டு, அப்படி வேணாண்டி. மாவா அப்போ வந்து என் அண்ணன். போதும் நீ பாட்டு காது குத்தி கேட்க முடியல. அப்போ நீ பாடு. எனக்கு பாடலாம் தெரியாது. இப்போ வாய முடியும், நான் பாடுறது கேளு. கோமதி அக்கா என்ன காப்பாத்துக்கா. ஒழுங்க ஆரம்பிச்சிட்டாலுங்களே, கொஞ்ச நேரம் சென்டிமெண்ட்டாக இருக்க விட மாட்டாளுங்களே. சரிம்மா இன்னொரு கூட இருக்குது, அதை எடுத்துக்கினேன். அண்ணியும் பசங்களை கூட்டு வரேன். சரிண்ணே சரி, நான் என்ன போய் எடுத்துன்னு வரட்டுமாண்ணே? வேணாம்மா. பெரிய பொண்ணு, எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வருது. அந்த ஒரு படம் வரும், கிழக்கு செம்மையில, அது ராதிகாலாம் நடிச்சிருப்பாங்களே, அந்த படத்துல வரும் ஒரு பாட்டு. மானூத்து மந்தையில மாங்குட்டி பெத்த மயிலே, பொட்ட புள்ள பிறந்ததுன்னு புள்ளி காட்டில் கூவும் கோயிலே, தாய் மாமன் சீசுமந்து வராண்டி, அவன் தங்க கொலுசு கொண்டு தராண்டி, சீரு சுமந்த சாதிசனமே ஆறு கடந்த ஊரு வருமே, சீரு சுமந்த சாதி சன்னமே ஆறு கடந்த ஊரு வருமே. வானத்து மந்தையிலே மாங்குட்டி பெத்த மயிலே. கோமதி அக்கா இங்கே தான் இருக்குதா இல்லை வண்டி நினைக்குதான்னு தெரியலையா? இதோட உடம்பு மட்டும் தான் இங்கே இருக்க போல, மனசு அவங்க அண்ணன் கூட போயிருக்கு. ஏக்கோ கோமதிக்கா, யாரும் என்ன கூப்பிட்டீங்க? உன்னை தான் கூப்பிட்டோம். ராதிகா பண்ண வேலை தெரியுமா உனக்கு? அதான் வந்தவொடனே சொன்னீங்களேடி, அதை பற்றி தெரியுமே, அவள் கதையை விடுங்க. சந்தோஷமான நேரத்தில் அதை பற்றி எதுக்கு பேசுறது? வரட்டும் தான் வச்சு எனக்கு வெளியில். இங்கே பாடி தர்பூசணிலாம் வாங்கியிருக்காங்க. இங்கே என்ன இப்போ சீசனே கிடையாதாச்சே, எங்கே போய் தேடி பிடிச்சி வாங்கியிருந்தாங்க தெரியல. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தர்பூசணி. ஆமாம், உனக்கு பிடிச்ச எல்லாத்தையும் தேடி பிடிச்சி கஷ்டப்பட்டு வாங்கி வந்திருக்காங்களா? ஏதாவது ஒரு தாம்பாள் தட்டில் ஒரு 2 வாங்கி வந்தமா வச்சு கொடுத்துமா, இல்லாமல் எதுக்கும் இந்த கூட ஃபுல்லாக வாங்கி வந்து கொடுத்துருக்காங்கன்னு தெரியலையா? அதான் உனக்கு தெரியல சொல்லிட்டு போனாரு, எங்களுக்கு கொடுக்க சொல்லியா? அதுக்கு தான் நிறைய வாங்கி வந்துக்கிறேன். கொடுக்குறேன் உங்களுக்கு கொடுக்குறேன். இவ்வளோத்தையும் வச்சு நானே பண்ண போகிறேன். நீ எப்படி சொல்கிற? உனக்கு குறை சொல்லினே ஓடிச்சு. அது கதையை எடுக்காத. ஓகே கோமதிமா, இது யாருக்குமா? வந்துட்டு என்ன வந்து வரேன். கொடுண்ணே எதுக்கும் தெரியல, இவ்வளோ வாங்கி வந்திருக்குன்னு. 2 மாதத்துக்கு வரும் போகுது காய்கறியே. இதெல்லாம் வாங்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ காசு செலவாயிருக்கும்? எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற? ஒரு தாம்பாள் தட்டு எடுத்தோமா, 4 பழம் வச்சோமா, 2 ஸ்வீட் வச்சோமா, பூ கொடுத்தோமா, பழம் கொடுத்தோமான்னு சொல்லிட்டு போகாமல் இதெல்லாம் எதுக்கு இப்படி கூட வேறையா இருந்து காசு செலவு பண்ணிருக்க? நீயே பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்க, எனக்கு தெரியும் நல்லா. எங்களுக்கே காலத்துக்கு செஞ்சுட்டுனா அவங்களுக்கு உங்கள் புள்ள குட்டிகளாம் எப்படி காப்பாற்றுவேன்? இம்மா என் அக்கா தங்கச்சிங்களுக்கு செய்யறதுல எனக்கு நம்ம கஷ்டம் இருக்குது. இந்த வாழைப்பழம்லாம் வித்த காசு வந்துச்சுன்னா அந்த காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் நான் எனக்கு கடவுள் ஒன்றும் சும்மா விட்டு இல்லைம்மா, படி அளந்து தான் இருக்கலாம். இதுக்கு தனியாக படி அளந்து தான் இருக்கலாம். அதில் தான் எடுத்து உங்களுக்கு செய்கிறேன். உங்கள் வாயிலிருந்து எப்பயுமே இல்லைன்ற வார்த்தையே வரதுலன்னு எதுக்குமா கடவுள் கொடுக்கும்போது நம்ம இல்லைன்னு போய் சொல்லணும்? அண்ணியும் பசங்களாம் வருவாங்களா வரமாட்டாங்களா? என் மேலே இதில் கோவமாக இருக்காங்களா என்ன? உன் மேலாம் எந்த கோவமும் இல்லைம்மா. வண்டி விடுறதுக்கு அங்கே இடம் இல்லை. இப்போ நான் போய் தான் ஓரமாக எங்கே விட்டுட்டு அவங்க கூட்டு வரணும். வண்டி வேறு நடு ரோட்லேயே விட்டு வச்சிருக்கேன். இந்த பக்கமாக சேராக இருக்குது. உள்ளே வரலான்னு பார்த்தா சேரில் மாட்டிக்க போல இருக்குது. ஏன்னா தெருமுனையில் இருக்கிற அந்த மாடி வீடு எங்கள் வீடு தான். என்ன எங்கள் வீட்டு வெளியில் விட்டுக்குங்க, எங்கள் மாமியார் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அப்படியாம்மா? அந்த ஒரு மஞ்சள் கலர் பெயிண்ட் வச்சிருக்காது உங்கள் வீடாம்மா? ஆமாண்ணே, எங்கள் வீடு தான். எங்கள் வீட்டு வெளியிலே விட்டுக்குங்க. எங்கள் மாமியார் கேட்டாங்கன்னா சொல்லுங்கள், அது மாதிரி பெரிய பொண்ணு தான் விட சொன்னா அப்படி சொல்லிட்டு. அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க, கேட்டாங்கன்னா சொல்லுங்கள். சரிம்மா வண்டி கொடுத்துக்கு இடம் இல்லாமல் தான் அவங்க உட்காந்துக்காங்க வண்டி இல்லையா? சரி, வண்டி விட்டுட்டு கூப்பிட்டு வாங்க. உங்களுக்காக அக்கா அசாசியாக மீன் குழம்பு, மீன் வறுவல் எல்லாம் செஞ்சு வச்சிருக்குது. நீங்கள் என்னென்னா வண்டி விடுறதுக்கு இடலன்னு சுற்றி நிற்கிங்க. எங்களுக்கும் பசிக்குதுல, நீங்கள் வந்தால் தானே நாங்களும் உங்கள் கூட சேர்ந்து சாப்பிட முடியும். எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது சொல்லுங்கள்? ஆமாம், கோமதி வீட்டில் இருந்து சாப்பாடு சாப்பிட சொல்லிட்டு காலையில் டிஃபன் கூட நான் சாப்பிடல. இன்னும் பச்சை தண்ணி கூட பழையில படாமல் வெயிட் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்னடா இப்படி பண்ணி நிற்கிங்க? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரிம்மா அதை வண்டி விட்டுட்டு வரமா. சரிடி, இந்த கூடையெல்லாம் கொஞ்சம் தூக்கி வந்து வைக்கிறீங்களா உள்ள? சரி, கேட்ட வந்து வைக்கிறோம். எங்கள் பங்கெல்லாம் தனியாக பிரித்து வச்சிருந்தேன், மொத்தமாக சேர்த்து இது பண்ணிட்டு போகிறேன். எங்களுக்கு தனியாக பிரித்து வச்சிரு. பழம், இந்த காய்கறி எல்லாமே தனியாக கூட சொல்லி எல்லாம் ஒன்றா வந்துட்டு போகிறேன். மரக்களி எல்லாமே தண்ணி இவ்வளோ வச்சு நான் பண்ண போகிறேன். நான் ஃப்ரிட்ஜை வச்சிருக்கேன். இது ஃப்ரிட்ஜில் வச்சு நான் சாப்பிட்றதுக்கு. இந்த ஃப்ரிட்ஜ் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வேஸ்ட்டாக தான் போவோம். ஓ, வேஸ்ட்டாக போகன்றதுக்காக எங்களுக்கு தர? சிச்சி, அப்படி இல்லடி, உங்களுக்கு தராமல் எப்படி? நீங்கள் வந்து என் தங்கச்சி மாதிரி தானே? ஐயோ, நாங்களும் ராதிகா மாதிரி கிடையாதுப்பா. ஐயோ, தங்கச்சி மாதிரி ராதிகா மாதிரி கிடையாது, கூட பிறந்தவ மாதிரி அப்படின்னு சொல்கிறேன். ஆமாம், நாங்கள் உங்க கூட பிறந்தவங்க தான். சரி வாங்க, 2 கூட எடுத்து உள்ள வைங்க. நான் இதை எடுத்துக்கிறேன், அதை எடுத்துன்னு வா. ஏண்டி அங்கே உள்ள இடம் கிடையாது, கட்டில் அடியில் வைங்க. அண்ணெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து பிரித்து எடுத்துக்கலாம். அப்படியா? கட்டில் வைக்கணுமா? சரி. செம்ம வெயிட்டாக இருக்குது காக்கு கூட. ஆமாம், வெயிட் அதில் இருக்கே, பார்த்து எடுத்துன்னு கீழே போட்டு போகிறேன். தக்காளிலாம் வேறு இருக்குது அதில், சத்தரிட்டு அப்புறம் கூல் பத்திரமா எடுத்துன்னு போகிறேன். பெரிய பொண்ணு அதில் மாதுளை மழை தான் சரி.
எல்லாமே தாண்டி இருக்குதே. பச்சை வாழைப்பழம் சாப்பிட்ற எடுத்து தருவேன். ரெண்டு டி உனக்கு ஒன்று எனக்கு ஒன்று சாப்பிட்டு போலாம். ஏண்டி இப்பயே சாப்பிட ஆரம்பிச்சுங்க, சாப்பாடு எப்படி சாப்பிடுவீங்க? அப்புறமா சாப்பிடுங்கடி. ஐயோ, கல்லை கொண்டு எங்கள் வயிற்றுல போட்டாலே அது கரைஞ்சி போயிடும். இந்த ஒரு வாழைப்பழத்தை எங்கள் வயிறு ஜின்னிக்காத. இந்த 2 வாழைப்பழம் எந்த மூளைக்கு? அம்மா ஏதோ ஒன்று பண்ணுங்க, எடுத்துட்டு போய் கட்டில பத்திரமா வைங்க மிச்சம் மீதியா. போ. போறேன்டி, கொஞ்சம் திராட்சை கொஞ்சம் பிச்சு கூட. திருடங்கிட்ட சாவி கொடுத்த மாதிரி ஆயிப்போச்சே. வீட்டுக்குள்ளே எடுத்து போய் வைப்பாங்களா, போற வழியில மொத்தத்தை காலி பண்ணிடுவாங்கன்னு தெரியல.